காளியம்மாள் அக்கா நாத்தாக்காவை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்படி வெளியேறினது கண்டிப்பாக நிறைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு ஒரு பாதிப்பாக இருந்தது என்றால், நாத்தாக்கா விட்டு வெளியே வரும்போது நான் ரொம்ப மன விரக்தியுடன் வேதனையுடன் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஸோ அப்படி பார்க்க போனால் அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வாசிக்கும் போது, அடுத்த கல்யாண சுந்தரமாக வேணால் இருந்துக்கோங்க, ஆனால் அடுத்த ராஜீவ்காந்தியாக மட்டும் இருந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கே பல நபர்களாலும் கொடுக்கப்பட்டது. திசை நீங்கள் வேறு எங்கே போனாலும் சரி, இலக்கு ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரையும் கொடுக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வெளியேறுகிறார்களே, இதற்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணும்னா விலக்கி தான் வைக்கலாம். நாங்கள் சில நபர்களை நம்ம கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறோம். விலக்கி வைக்க வேண்டிய நபர்களை விளக்கம் கேட்காம விலக்கி வைப்போம். நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கிட்ட நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் விலக்கி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். இது ஒரு கட்சி, யார் வேணாலும் இணையலாம், யார் வேணாலும் வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதையே நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீமான் அவர்களுடைய கேள்வி இருந்தது. முக்கியமான உறுப்பினர் அப்படின்னு சொல்கிற காளியம்மாள் அவர்கள் வெளியேறினது நாத்தாக்காவுக்கு பின்னடைவு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இதை விட கூடுதலான நல்ல புதிய வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே எது இங்கே சிறந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அது கூடவே நிறைய அரசியல் செய்திகளை பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு உணவகத்துக்கு, ஒரு ஹோட்டலுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ஷெஃப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். அவர் சமைச்சா அப்படி இருக்கும். அதுக்காகவே நீங்கள் ஒரு 10 நாட்கள் 12 நாட்கள் விட்டு அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே ஹோட்டலில் திடீர்னு பார்த்தா அந்த சமையல்காரரை மாற்றிட்டு இன்னொருத்தருங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டும். ஐயோ, இவ்வளோ நாள் சாப்பிட்ட சாப்பாடு இப்போ நல்லா இருக்குமா இல்லையா, என்னதான் அவங்க நல்லா சமைச்சு போட்டாலும் சின்னதாக அதில் ஒரு குறை அப்படிங்கிறது உங்கள் மனசு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். இது மனித இயல்பு. இந்த மனித இயல்பை யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. இதே மனித இயல்பு தான் அரசியலிலும் நாம் பார்க்க வேண்டும். அதனால தான் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பிராண்டு தான் மக்கள் மத்தியில் எப்போவுமே இருக்கும். அந்த பிராண்டை அடிப்பதற்கு எதிர் திசையிலேருந்து யார் வந்தாலும் சரி, அவங்கள மடைமாற்றம் செய்வதற்கு, அந்த பிராண்டு அடிபடாமல் இருப்பதற்கு அரசியல்வாதிகள் பார்த்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பிராண்டு தான் காளியம்மாள் அப்படிங்கிறவங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க காளியம்மாள் அவர்களை பிராண்டாக தான் பார்த்தாங்க. பிராண்டுனா என்ன? காளியம்மாள் அவர்கள் பேசினாங்கன்னா அதிரும், நிறைய விஷயங்கள் நல்லா பேசுவாங்க, பேச்சாற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி காளியம்மாள் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க, நிறைய புகழாரம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி புகழாரம் கொடுத்து அவங்களை புகழ்த்தி பேசி, ஈவன் என்னுடைய குலசாமி, இங்கே கட்சியில் என்னுடைய குலசாமி காளியம்மாள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசின பேச்சுக்களும் இன்னைக்கு வைரலாக்கப்பட்டு வருகின்றன. அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் காளியம்மாள், நமக்கு அது கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். சரி, இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய இழப்புலாம் கிடையாது, எல்லாருமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், நான் முதலே சொன்ன மாதிரி தான், பரிச்சயமான நபர்கள் மக்கள் மனதில் எப்போதுமே இருப்பாங்க. பரிச்சயம் இல்லாத நபர்கள், திடீர்னு நம்ம கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கொள்கைக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட 100 பேரில் 5 பேர் கொள்கை சார்ந்து உங்களுக்கு ஓட்டுக்கள் அப்படிங்கிறத போடுவாங்க. அப்போ மீதம் இருக்கும் நபர்கள் அவங்க இவ்வளோ நாள் செய்த வேலைகள், அது அந்த வேட்பாளர் இல்லாட்டி அந்த பேச்சாளர் அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இதை நாம் தமிழர் கட்சி புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா அடுத்த 10 மாதங்கள் இருக்குது. உடனடியாக நாம் தமிழர் கட்சிக்கு நெகட்டிவான டைட்டில் போட்டிருக்கே விக்கி அப்படின்னு சொல்லி நேற்று சில பதிவுகளில் அந்த கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிந்தது. அது உங்களுக்கான நெகட்டிவ் கமெண்ட் இல்லாட்டி நெகட்டிவ் டைட்டில்லாம் கிடையாது. உண்மையிலேயே இழப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டைட்டில் தான் அது. அதை விடுத்து அதை அக்செப்ட் பண்ணணும். அது இழப்பு தான், அதை சரி செய்யறதுக்கு அடுத்ததான் என்ன, ஏன் இத்தனை நபர்கள் இத்தனை பிராண்டை நீங்கள் உடைக்கிறீங்க, நீங்களா உடைக்கிறீங்க. முக்கியமான நபர்களாக இருந்த கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, இப்போ காளியம்மாள், இன்னும் நிறைய பேர், ஜெகதீஷன், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. அப்போ இவங்களெல்லாம் பிராண்ட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக அந்த பிராண்ட் எங்களுக்கு வேணவே வேணாம், நாங்கள் தனியாகவே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏதோ ஒரு அடிப்படை சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அடிப்படை சிக்கல் என்ன அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை இந்த அடிப்படை சிக்கலையே யார் பயன்படுத்துவாங்க, நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள், கட்சி நிர்வாகிகள், இந்த கட்சியை விட்டு பிரிந்து போன நபர்கள், இவங்க எல்லாருமே பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரிப்பா, இப்போ நேராக நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
மறுபடியும் நீதிமன்ற காவலில் ஞானசேகரனை எடுத்திருக்காங்க. 120 சவரன் நகை அப்படிங்கிறத பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும், இன்னும் 130 140 சவரன் நகை எங்கே வச்சிருக்கான் அப்படிங்கிறதே தெரியலன்னு சொல்கிறாங்க. அவனை பற்றியான விசாரணை செய்யும் போது திடுக்கிடும் தகவல்கள் நிறைய வருது. ஆனால் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான பதில் மட்டும் வரமாட்டேக்கே. சீக்கிரமாக வரும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறவங்க நமக்காக யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான விடையை தருவார்கள் என்று நாமும் எதிர்பார்க்கலாம். அங்கீகாரமற்ற 6000க்கும் அதிகமான பிளே ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதா இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். 6000க்கும் அதிகமான அங்கீகாரமற்ற பிளே ஸ்கூல். ஐயா, தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் விட்டுருங்க, அரசு அதிகாரிகள், உங்களுக்கான ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிளே ஸ்கூல் எல்லாமே அங்கீகாரமானதா அப்படிங்கிறது இப்போதே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு பேரண்ட்ஸினுடைய கனவு, பல வருடத்தினுடைய ஒரு கனவு தான் ஒரு குழந்தை. ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம் தான் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல. ஏன்னா இப்போ அடிக்கடி வரக்கூடிய செய்திகளை கொஞ்சம் பார்க்கும்போது குழந்தைகளை உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அது குழந்தைகள் ஒரு 12வது வகுப்பு வரை அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கு. இன்னொரு செய்தி என்னால் பார்க்க முடிஞ்சது. விழுப்புரம் அரசு ஆதி திராவிட பள்ளியில் நடந்த கொடூரம். மாணவனுக்கு ஓரின சேர்க்கை சித்திரவதை, எல்ஜிபிடிக்கு விபரீதம், வானவில்லுக்கு கொடியசைத்த கபோதிகளால் வந்த வினை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கார், ஒரு ட்வீட்டை போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, ஏகப்பட்ட இடத்துல இந்த வானவில் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதுலேயும் குறிப்பாக நான் கேதா அப்படின்னு சொல்கிறவங்க பப்ளிக் டாய்லெட்டில் நிற்கிறது, சின்ன சின்ன மாணவர்களை பிடித்து விட்டு அவங்க மாணவிகளை விடுவாங்க, மாணவர்களை கையில் பிடிச்சிட்டு அங்கங்கே தடவுறது அப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இப்போது ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். இதை 1-2 செய்திகளாக நம்ம கடந்து போயிடக்கூடாது. ஒரு வாழைத்தொப்புக்குள்ள ஒரு சின்ன சிறுவனை போட்டு ஒருத்தன் கொண்டா ஞாபகம் இருக்கா? அதுவும் இதே ஓரினை சேர்க்கை தான். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சிக்கலும் 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சின்ன பையனை பிடிச்சு முட்டி போட சொல்லி அதில் ஓரினை சேர்க்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளால் அக்செப்டே பண்ண முடியல. இது ஏதோ ஃபாரின்ல நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா தப்பு. நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விழிப்புடன் பாருங்கள். இதுதான் நம்ம சொன்னோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல ஒரு திருநங்கைகள் விட்டுருங்க, அவங்கள நம்ம தவறே சொல்ல மாட்டோம். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஆண் மீது தான், எனக்கு பெண் மீது தான், எனக்கு இந்த குட்டி வயசு ஆண் மீது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விபரீதமான சில புத்திகள் உள்ள அந்த குரூப் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகள் எதுவுமே சொல்லாதே, இந்த குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம ஆசைக்கு இணங்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சொசைட்டியை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். இதை விட இன்னொரு செய்தி பாருங்களேன். 10வது வகுப்பு ஒரு மாணவி 12வது வகுப்பு மாணவன் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் அதன் பிறகு கழுத்தை அறுத்ததாகவும் செய்தி. அதன் பிறகு வேறொரு செய்தி வெளியாகுது, இல்லை அவங்க கழுத்தை அறுத்தது அது பொய்யான செய்தின்னு சொல்லுங்கன்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறதும் செய்தி ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்திகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கயவர்களை காப்பாற்ற நினைக்கிறதா காவல்துறை அதிகாரிகள் அப்படிங்கிற பல கமெண்ட்ஸை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஈவன் அதை பேட்டி கொடுத்தவங்களுடைய புகைப்படம் வீடியோக்கள் எல்லாமே பிளர் செய்யப்பட்டு செய்தி ஊடகமே செய்தியாக வெளியிடுகிறார்கள். பாலியல் வன்முறை செஞ்சு அவங்க கழுத்தை அறுத்து ரத்த வெள்ளத்தோட போட்டு போயிட்டாங்க. போலீஸ் நீங்க செய்தியில தவறான செய்தி போட்டிருக்காங்க, அதனால மேல கேஸ் போடுறோம், நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கைது கேட்டாங்க. அவங்க எழுதி கைது கேட்டாங்க, அதை நான் கைது போட முடியாது தட்டி விட்டேன் சார். போலீஸ் நடவடிக்கை அவங்க அவங்க என்ன எதிர்ப்பு பார்ட்டிகளுக்கு சாதகமாக பேசுற மாதிரி பண்ணிருக்காங்க சார். ஏன்னா நாங்க சொல்றது அவங்க காதல் வச்சுக்கிற மாதிரி தெரியல சார். அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுக்காக கையெழுத்து போட்டோம், அதில் இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலமும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அங்கே இருக்கக்கூடிய மாணவன் 4ஆம் வகுப்பு இப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர்களுடைய அந்த ஒரு காம களியாட்டம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பாருங்களேன். பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய காம இச்சைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இதை இப்போவே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சரியாக கவனித்து மாணவ சமுதாயத்தை நம்ம சரிப்படுத்தலை அப்படின்னா ஒரு தலைமுறையை நம்ம வீணடித்து விடுவோம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த தலைமுறை வீணாக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறை இதை விட ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை தான் கொஞ்சமாக எந்திரிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நல்ல ஒரு வழியை கொண்டாடக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறும். அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு 40-45 வருஷ கேப் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து 40 வருஷ கேப்பை நீங்கள் இப்போவே ஃபீல் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நம்முடைய தலைமுறை எப்படி இருக்கும்னா, இவங்கெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை தான் அடுத்த 10 வருஷம். அந்த 10 வருஷம் நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா, 12 வயது இருக்கக்கூடிய குழந்தையா, இந்த சமுதாயத்தில் நம்ம குழந்தைகள் போட்டி போட்டு வளர வேண்டியதாக இருக்கும்.
அப்போ எவ்வளோ பெரிய டாக்ஸிக்கான ஒரு சமுதாயத்துக்குள்ளே நம்முடைய குழந்தைகளை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் தான் குழந்தை பெற்றுக்கிட போகிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமாகும், காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கல்யாணமாகும், நீங்கள் காதலிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கான ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வளரக்கூடிய ஒரு உலகத்தை நான் இப்போதே உங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த கயவர்கள் இப்போ நம்ம அவங்களெல்லாம் பள்ளி சிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் சிறார்கள் கிடையாது. ஏங்க ஒன்றுமே கிடையாதுங்க. நான் முதல்ல ஒரு 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 சின்ன குழந்தைகிட்ட போய் நம்ம எல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மொபைல் ஃபோனை பார்த்துருக்க மாட்டோம். ஈவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவியினுடைய மெனுவை எடுக்க முடியாது, தெரியாதவங்களுக்கு. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு 1வது வகுப்பு 2வது வகுப்பு 5வது வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ரிமோட் எடுத்து அந்த மெனுவெலாம் எடுக்கும், ஸ்வைப் பண்ணும், எல்லாமே செய்யும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமே நமக்கு சொல்லிக் கொள்கிறோமே தவிர அந்த அட்வான்ஸ்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் இருக்குது, அவங்களுடைய காம பார்வையில் இருக்குது, அவங்களுடைய ஸ்டடீஸில் இருக்குது, அவங்களுடைய ஞாபகத்திறனில் இருக்குது, இப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ இந்த அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இப்போதே சரிப்படுத்தவில்லை. பள்ளி நிர்வாகம் இல்லாட்டி இந்த குழந்தைகளை பற்றி யோசிக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்காங்க. அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்து சம்பளம் வாங்கக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. குழந்தைகளுக்காக மட்டுமே குழந்தைகளை மேம்படுத்தக்கூடிய பல திட்டங்கள் இருக்கின்றன. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் ஒரு தலைமுறையை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த சில பதிவுகள் வழியாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டி திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு கத்தி தான் ஜாக்டோ ஜியோ போராட்டம் அப்படிங்கிறதும் சாம்சங் நிறுவன அந்த ஊழியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறதும். அதுவும் இந்த ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிறத கண்டிப்பாக திமுக அரசாங்கம் உடனடியாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சால்வ் பண்ணலை அப்படின்னா பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்துக்கு இருக்குது. மார்ச் மாதம் பட்ஜெட் போடும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை திமுக அரசாங்கம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய நலத்திட்ட உதவிக்கு அதிக பணத்தை செலுத்தி ஒருவேளை அரசாங்க ஊழியர்களுக்கு சரியான வேலையை அவங்க செய்யலைன்னா, இதுவரையிலும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அரசாங்க ஊழியர்கள், திமுகன அரசாங்க ஊழியர்களுடைய ஆதரவு எப்போதுமே அமோகமாக இருக்கும். டீச்சர்ஸ்னுடைய ஆதரவு எப்போவுமே அமோகமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ அப்படியே உல்டாவாக மாறிடுச்சு. அரசாங்க ஊழியர்கள், டீச்சர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பல நபர்களும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம்லாம் உள்ளக்க வந்துருச்சுன்னா இன்னும் அது பெரிய ஒரு எதிர்வினையாக மாறி திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ இதெல்லாம் இப்போவே திமுக கொஞ்சம் கடந்து போகிறத விட பார்த்து சால்வ் பண்ணி போனாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் இருக்கும். சரி, இது நேரடியாக நான் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிண்டா அப்படின்னு கேட்டால், நான் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குறாங்க, சாதாரண யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவினுடைய அனுதாபிகள் இருப்பீங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க, இல்லாட்டி எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். நான் நாம் தமிழர் கட்சியை பேசும்போது தம்பிகள் நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கட்சி இல்லை, நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாட ஒரு கட்சி என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நான் சொல்கிறேனே தவிர இது அவங்களே செய்யணும், தலைமையே செய்யணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கெல்லாம் வேறு நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் இருக்காங்க, அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாம் கற்றுக்குட்டிங்க அரசியலில் எழுதி இப்போ தான் கற்றுட்டு இருக்கோம். அதன் பிறகு ஈலாம் இருக்குது, ஊலாம் இருக்குது, ஏலாம் இருக்குது. இதெல்லாம் படித்து அப்படின்னு சொல்லி படிக்கும்போது இன்னும் நமக்கு 5-6 வருஷம் ஓடிடும். அது வரையில் நம்ம அரசியல் படித்து கொண்டு தான் இருப்போமே தவிர நம்ம அரசியலில் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. சரி, அடுத்ததான் இன்னொரு முக்கியமான செய்தி வந்துச்சு. கோவில் நகரம் இப்போது குப்பை நகரமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமாங்க நமக்கு. மதுரை அப்படிங்கிறது எப்படி போற்றி பாராட்டப்பட வேண்டிய ஒரு நகரம், அந்த நகரத்தை குப்பை நகரமாக மாற்றி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்கிறத ஒவ்வொரு மனிதனும், அரசாங்கம், மனிதர்களை விட்டுருங்க, அவங்க தவறு செய்வாங்க, அது தவறு தண்டிப்பதற்கும் தவறு செய்யாமல் தடுப்பதற்கும் தான் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய ஜாபே அதுதான். அந்த ஜாபை அவங்க சரிவர செய்யலையா, அரசாங்க ஊழியர்கள் சரியாக செய்யலையா அப்படிங்கிற பல கேள்விகள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. நீங்களும் ஒரு மதரக்காரனாக இருந்தால், நிறைய பேர் மதரக்காரனாக தான் இருப்பீங்க, நீங்களும் மதரக்காரனாக இருந்தால் ஏகப்பட்ட குப்பைகள் அங்கே சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் திருநெல்வேலியை பாலாக்கிட்டாங்க. தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் அங்கே தான் கொட்டிகிட்டு இருக்காங்களாம். உங்கள் ஊரில் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலில், குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள், அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத மக்களும் புரிந்து கொள்வார்கள். ஈவன் வெளிநாட்டிலேருந்து கூட டிபி டூப்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். நாளைக்கு ஊருக்கு வந்தால் மதுரைக்கெலாம் வரணுமா வேணாமா, சீக்கிரம் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். ஸோ நல்லதை பகிர்ந்து, உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி,
வணக்கம்.